பெரியவரே. ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா கரங்களை உயர்த்தி ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 கண்மணி போல் காப்பவரே. ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே. ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 மீண்டுமாய் ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓ உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே, நீர் பெரியவர், நீர் வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை எங்க மத்தியிலே செய்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய அசைவாடுதலுக்காக நன்றி. ஓ உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய வரங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரபரா தலரா ஷபரா கரதலர மனபலரதலர தியந்தர மரதலர மனா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எனக்கு. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? போதுமையா எப்போதும் எனக்கு. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா மகிமை மகிமை மாட்சிமை. ஓ மகிமை மகிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மாறா உமக்கே. மகிமை மகிமை மாறாயன் நேசருக்கே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர். எல்லாரும் கர்த்தரை பரிசுத்தர் என்று சொல்லி மகிமைப்படுத்துவோமா? நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தர், ஓ பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். ஓ உம்மை போல ஒருவரும் இல்லை. பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் நீர் பரிசுத்தரே, ஓ நீர் பரிசுத்தர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி மகிமை 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 மகிமை. ஓ ராபா பால் அரதல நமன அரதல நமனோ. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த அந்த மகிமை, ஏதேன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்த அந்த மகிமை, ஓ சாலமோனின் மண்டபத்தை நிரப்பின அந்த மகிமை, ஓ இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்ட அந்த மகிமை, பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே இறங்கி வந்த அந்த மகிமை, ஓ ராமாமா லரக்கர தலரம நலதலர பௌர பலர தலர ஷபலபர தலரம நலதலர தலர தியாந்தரம நலதலரமனா. ஆமென். நமத்திலே கர்த்தர் வந்திருக்கிறபடினால கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏசப்பா, ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இடத்தை ஆராதனைக்காக தந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஆலயமாய் ஆராதனை ஸ்தலமாக்கும்படி கர்த்தர் இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையும் செய்து முடிக்க கிருபை கொடுத்தக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாலை வேளையில மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வெளிப்பாடுகளுக்குள், அபிஷேகத்துக்குள், கிருபைகளுக்குள் எங்களை நீங்க வழிநடத்தி செல்லுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மத்தில் வந்திருக்கிற தேவாதி தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன், ஆமென், our God is a God of new beginning. புதிய துவக்கங்களை தருகிறவர். ஹல்லேலூயா. சாத்தானுடைய வேலை முடித்து வைக்கிறது, தேவனுடைய வேலை துவங்கி வைக்கிறது. இன்றைக்கி நம்முடைய இந்த தரிசனத்தில் நம்முடைய கர்மேல் சபையினுடைய நம்முடைய சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் தரிசனத்தில் இன்னொரு ஸ்டெப்பாக நம்முடைய மாவட்டத்தின் இந்த கேபிட்டல் சிட்டியில் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மையப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஆமென். இந்த நாளிலே இதை ஜெபித்து பிரதிஷ்டை செய்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி மதுரை குட் சமாரிட்டன் ஃபெல்லோஷிப்பினுடைய சீனியர் பாஸ்டராக இருக்கிற பாஸ்டர் கிளாடி பால், அவருடைய ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர்மா, கரங்களை தட்டி அவர்கள் நாம் வரவேற்போம். தேங்க்யூ பாஸ்டர். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஊழியங்களை அவர்கள் மிகவும் நேசிப்பார்கள். ஆமேன். நல்ல ஆலோசனைகள், நல்ல ஆமேன் கவுன்சில், நல்ல ஒரு நம்முடைய பாஸ்டர் ஏனஸ்டோடு கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், கர்த்தர் கொடுத்த இந்த ஐக்கியம் ஆமேன் தொடர்ந்து நீடிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். சபையினுடைய நம்முடைய கர்மேல் திருச்சபையினுடைய நம்முடைய பாஸ்டர் ஆரம்பித்த நாட்களிலிருந்து
அபாஸ்டரோடு கூட பயணித்த மூப்பர்கள் ஒரு சிலர் இன்றும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். மூப்பர்கள் வந்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி மூப்பர்களுக்காக, மூப்பர்களுடைய குடும்பங்களுக்காக. ஆமென். அது மாத்திரமல்ல, கேர்சல் லீடர்ஸ், ஆமென், சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ், அநேகர் மூத்தவர்கள் வந்திருக்கிறாங்க. ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், கரிசனவர்கள், அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் நம்ம மத்தியில் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமென். ஆனாலும் பாஸ்டருடைய பெட்டர் ஹாஃபாக நம்முடைய பாஸ்டர்மா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய ஜெபங்கள் அதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு ஆமென் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதற்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருந்தாங்க சர்ச்சில் உள்ள வாலிபர்கள், இந்த எலக்ட்ரிஷியன்ஸ் எல்லாம் ஒரு வாரமாக இங்கேயே தான் இருந்து வேலைகளை செய்திருக்கிறார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆமென். அது மாத்திரமில்லை, பாஸ்டர் செல்வி நம்மத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். நான் வந்திருக்கிறேன், எனக்காக ஒரு கை தட்டிடுங்க. ஆமென். ஏன்னா இந்த விருதுநகரில் முதல் ஒரு கூரை ஷெட்டில் ஆரம்பித்த சர்ச்சில் அதை அந்த ரிப்பன் கட் பண்ணோடனே நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி ஓடினேன். அந்த ஃபோட்டோ இன்னும் என்கிட்ட இருக்குது. அதை இங்கே வந்தோடனே நினச்சி பார்த்தேன். அப்போ கர்த்தர் துவங்கினவர், அது மூடப்பட்டாலும் திரும்ப துவக்க ஆமென் கர்த்தர் துவக்கத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் ட்ரௌசர் போட்டு ஒரு சட்டை போட்டு அந்த ரிப்பன் கட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் எங்கள் மாமாலாம் இருக்கிறாங்க. அவள் திறந்த உடனே நமக்கு அது என்னன்னே தெரியாது, ஆனால் ஓடுவோம். அப்படியே ஓடி போய் உட்காந்து அங்கே ட்ரம்லாம் அடித்து அன்றைக்கி ஆராதித்தோம். அதே பட்டணத்தில் 2024 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மையப்படட்டும். ஆமென். நம்முடைய கர்மேல் சபைகளின் தலைமை போதகராக இருக்கிற நம்முடைய பாஸ்டர் ஏர்னஸ்ட் அவர்கள் வந்து சில காரியங்கள் நம்மோடு கூட பேசுவார்கள் தரிசனத்தை குறித்து. கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஆமென். வந்த அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஆமென். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். கர்த்தர் நம்ம கொடுத்த தரிசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஆமென். இந்த தரிசனத்தை அதில் முதல் கட்ட விளக்கம் ஆமென். அது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பட்டணத்திலும் 1000 ஆத்துமாக்கள் கொண்ட ஒரு சபையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த தரிசனத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப், முதல் படி. ஆமென். அப்படியாகத்தான் கர்த்தர் திருத்தங்களில் ஒரு ஊழியத்தை துவங்கும்படியாக கிருபை செய்தார். அடுத்து அது சிவகாசியில் வளர்ந்தது. ஆமென். சாட்சாபுரத்தில் பெருகினது. அந்த தொடர்ச்சியாக இப்போ விருதுநகருக்கும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுக்காக 1000 ஆத்துமாக்கள்? 1000 ஆத்துமாவை நம்ம ரீச் பண்ணி என்ன சாதிக்க போகிறோம்? அதாவது அழிந்து கொண்டிருக்கிற 1,00,000 பேர் இருக்கிறதுல ஒரு 1000ஐயாவது நம்ம காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த பட்டணத்தில் ஏற்கனவே பல சபைகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு சபை தேவை? ஏன்னா ரட்சிக்கப்படாத 1,00,000 பேர் இங்கே இருந்து இருக்கிறாங்க. 1,00,000னா 1,00,000 இல்லை, பல லட்சம். அந்த பல லட்சத்தில் ஒரு சில 1000ஐயாவது நம்ம சந்திக்கணும், ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும், அவர்களை தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்ற வேண்டும் என்பது தான் கர்த்தர் நம்ம கொடுத்த நோக்கம், தரிசனம். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தில் தரிசனத்தில் நம்ம கர்மேல் அப்படிங்கிற பெயரை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த பெயருடைய பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை தான் இந்த நோட்டீஸில் மேலே வசனத்தில் போட்டிருந்தேன். அங்கே உடைந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டார் எலியா. அதனுடைய விளைவு என்ன? அடுத்த சில வசனங்களை பார்க்குறோம். அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. ஆமென். அப்போ கர்த்தருக்கு மகிமையாக ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்போது அங்கே பல ஜனங்கள் ஆண்டவரை தேடி வரும்போது அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படும், தேவனுடைய அக்கினி வெளிப்படும். அதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஸோ நம்முடைய நோக்கம், கர்த்தர் நம்ம கொடுத்த தரிசனம் அதுதான். ஆமென். அதை தான் எழுதி போட்டிருக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் ஆமாம் வளர்த்த ஜாதியுமாவான். அதனுடைய அந்த நோக்கத்தில் 1000 ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அதற்காக ஜெபிப்போம், பிரயாசப்படுவோம். ஆமென். வந்திருக்கிற எல்லாருமே அந்த தரிசனத்தோடு இணைந்தவர்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க. ஆமென். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒரு சில நன்றி அறிவிப்புகளை நான் சொல்லிடுறேன். முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யவேண்டிருக்கு? நன்றி செலுத்தணும். அவர் தான் எல்லாவற்றையும் ஆமென் வாய்க்க பண்ணினார். கர்த்தர் நான் மையப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆமாம். முதல்ல ஊழியர்களாக அதை குறித்து நாங்கள் பேசி ஜெபித்து கொண்டே இருந்தோம். பிறகு சபையில் சொல்லி அதை ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஆமென். கர்த்தர் இவ்வளவு துரிதமாக வாய்க்க பண்ணுவார்னு நானும் நினைக்கல. ஆமென். யாரும் அப்படி நினைக்கல. அதுக்காக அடுத்து இடம் தேட ஆரம்பித்தோம். பலர்கிட்டையும் சொல்லி வச்சேன். பலரும் முயற்சி பண்ணாங்க, தேடினாங்க. ஆலயத்துக்கு அப்படின்னு கேட்ட உடனே கொடுக்க அநேகர் விருப்பமாக இல்லை. ஆமென். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை என்ன செய்கிறார்? நமக்குன்னு ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் அதில் என்னென்னா
அது சிறப்பானது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம பார்த்த தேடின எந்த ஒரு கட்டடத்தை விடவும் ரொம்ப ஆராதனை நடத்துவதற்கு ஏதுவாக ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இடத்த கர்த்தர் நமக்காக வைத்திருந்தார். ஆமேன். அந்த ஓனரை சந்தித்தவோட பேசும்போது அவர் சர்ச்சுக்கு கொடுக்குறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ஆமேன். கர்த்தர் நான் மையப்படுவதாக. சர்ச்சுக்குன்னா தரமாட்டேன்னு சொன்ன 99 பேரில் சர்ச்சுக்கு கொடுக்குறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிற ஒருவரை கர்த்தர் நமக்காக எழுப்பி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக கடந்த போன வாரம் திங்கட்கிழமை தான் இந்த இடத்த அந்த பார்த்தேன், அந்த ஓனர்கிட்ட பேசினேன். உடனே அடுத்த செவ்வாய்க்கிழமையே மூப்பர் கூட்டம் போட்டு அதில் ஆலோசனை பண்ணணும். எல்லோரும் சந்தோஷமாக செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கே போய் பார்ப்போன்னு சொன்னப்போ பலரும் உற்சாகமாக கிளம்பி வந்தாங்க. கர்த்தர் நல்லவர். வாங்க பிரைஸ்லாம் சாலமோன் வாங்க, முன்னாடி வாங்க. ஆமேன். அப்படியாக வந்து மூப்பரெல்லாம் வந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அட்வான்ஸ் கொடுத்து அப்படியே அடுத்தடுத்த காரியங்களை வேலைகளை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப ஷார்ட் டைமுக்குள்ளே இதை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் இரக்கம் பாராட்டின கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்படியே நம்ம பாஸ்டரையும் நினைக்கணும், அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். காரணம், அவர்கள் நமக்கு காட்டி போன முன்மாதிரி. அல்லேலூயா. அவர்கள் ஏற்படுத்தி வைத்த வழிகள், ஆமாம், வழியை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் போகணுங்கிற ஒரு பாதையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதிலே நம்ம தொடர்ந்து வர கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்றி. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் அதிகமாய் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, ஜெபித்து தாங்குகிறார்கள். கர்த்தர் நான் மயப்படுவதாக. அப்படியே எல்லா மூப்பர்கள், விசுவாசிகள், ஆமீன், எல்லாருக்காக ஆண்டவர் நாமத்தினால் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஆமீன் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சகோதரர்கள், சர்ச்சில் இருக்கிற யூத்து பாய்ஸ் எல்லாருக்கும் ஆமீன். ஆமாம், இன்னமும் உள்ளே வராமல் வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமீன். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், அப்படியே கர்த்தர் நல்ல வேலைக்காரர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கும் இப்போ சிறப்பான வேலைக்காரர்கள் இரவு பகலாக வேலை பார்த்து இன்றைக்கி இதை முடிக்க கர்த்தர் கிருபை செய்த கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. இந்த இதை ஓப்பனிங் ஆராதனை வைக்கணும்னு நினச்ச உடனே முதலாவது நம்ம அந்த அட்வான்ஸ் போட வர்ற அன்னைக்கே பாஸ்டர் கிளாடி அவர்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். இப்போ நான் இந்த மாதிரி இடத்த அட்வான்ஸ் கொடுக்க போய்கிட்டு இருக்கிறோம், இப்படி ஓப்பனிங் வைக்கலான் இருக்கிறோம், நீங்கள் அவசியம் வரணும்னு கேட்டப்ப சந்தோஷமாய் ஆமேன் அவர்கள் வருகிறேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அப்படியே அக்கா கிரேசி அக்கா வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி. ஆமேன். என்ன சொல்கிறது, அவர்களை நாங்கள் பார்த்த அந்த நாள் முதல் இந்த நாள் மட்டும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆமேன் மூத்த அண்ணனாக இருந்து எங்களுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்து ஆமேன் சிறப்பாக ஊழியத்தில் பல நன்மையான காரியங்களை எங்களுக்கு காட்டி வழிநடத்துகிற அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியம் நட்பு கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். தொடர்ந்து இதற்காக ஜெபித்த கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பலரும் இதுக்காக உற்சாகமாய் பிரயாசப்பட்டீங்க, கொடுத்தீங்க. கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். ஆமேன். அவர்கள் அறிமுகப்படுத்துவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த விருதுநகர் பகுதியிலிருந்து வந்திருக்கிறவர்களுக்காக நம்ம அவர்களையும் வரவேற்கிறோம். நன்மையான டேனியல் பிரதர் வந்திருக்கிறாங்க. இவர்களெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இந்த சர்ச்சுக்கு தொடர்ந்து வர கர்த்தர் முன்குறித்திருக்கிற பாத்திரங்கள். விருதுநகர் பகுதியிலேருந்து வந்தவங்க கை தூக்காமீங்க, கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா. ஸ்தோத்திரம். ஆமேன். பின்னாடி ஒரு பிரதர் ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாங்க. ஆமேன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கான அறிவிப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த ஹாலில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும். வருகிற வாரத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை உண்டு. அதே டைம் 10 to 12. பிறருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. அதை குறித்தான சில நோட்டீஸ் ஃப்ளையர்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை வருங்காலத்தில் செய்ய போகிறார். அதுக்கு முன்பதாக பாஸ்டர்மா வந்து அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். அதற்கப்புறம் நம்ம காணிக்கை பாடல். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாஸ்டர்மா நம்ம வரவேற்போமா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிறதான வெளியேறப்பட்ட தேவதாசன் பாஸ்டருக்காக சிஸ்டருக்காக மிகவும் நன்றியுள்ளவளாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். வந்திருக்கிற எல்லாருக்காகவும் மிகவும் நன்றியுள்ளவளாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனஸ்ட்டு விருந்தினரில் ஊழியம் தொடங்க போகிறேம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ அப்படியா அப்படின்னு கேட்டு ஜோம்னிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அன்னைக்கு காலையில் மூப்பர் கூட்டங்கிறது எனக்கு தெரியாது. நான் சீக்கிரமே அவங்க வீட்டில் தான் ரெஸ்ட்டு படுப்பேன். வந்து ஜோம்னிக்கிட்டு இருந்தேன்.
அப்போ திடீர்னு வந்து எம்மா அன்னைக்கு மூப்பர் கூட்டம் போட்டிருக்கிறேன் இந்த ஊழியத்தை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா, எனக்கு ஷாக் நியூஸாக இருந்துச்சு. அப்போ அன்னைக்கு காலையில் தான் கர்த்தர் இந்த வசனம் மூலம் என் கூட பேசியிருந்தார். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் என் ஆத்தும வாஞ்சையாக இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற ஆவியின் வாஞ்சையால் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்று அந்த வசனம் மூலம் ஆண்டவர் என் கூட பேசியிருந்தார். அது சொல்லி சொல்லி நல்லா ஜோம்னிக்கிட்டே இருந்தேன்னா, அப்போ இப்படி சொன்ன உடனே சரி, ஆண்டவர் பிள்ளைக்கு அப்படி ஒரு வாஞ்சையை கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தது. கடந்த டிசம்பரில், இந்த டிசம்பர் ஆரம்பத்தில் ஊழியர் கூட்டம் நடந்தது. அப்போ மர்மன் அவர்கள் பேசும்போது இந்த வில்லியம் கேரியை பற்றி சொன்னாங்க. அவர் செய்த ஊழியத்தை இப்போ எவ்வளவோ பேர் செய்தாலும் அவர் செய்த அளவுக்கு இன்னும் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்னைய தொட்டுச்சு, ரொம்ப எனக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அப்போ நான் எப்போதும் பிள்ளைகளுக்காக அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உமக்காகவே நினைவு, எண்ணங்கள், பேச்சு, செயல்கள் எல்லாம் தேவனுக்காகவும் தெய்வீகத்துக்காகவும் தேவனுடைய கிரியைகள் நடக்கிறதுக்காகவுமாகவே இருக்கணும்னு சொல்லி தான் இரவும் பகலும் அப்படியாக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு ஊழியம் தொடங்குற சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பக்கம் ஷாக் நியூஸாகவும் இருந்துச்சு. ஏன்னா எப்போதுமே எங்களுடைய பட்ஜெட்டு எல்லாமே அந்த காலம் இருந்து எல்லாமே எனக்கு தெரியுமா, அதனால் விசுவாசம் ஒன்று தான் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப யோசித்துக்கிட்டே இருந்தேன். என்ன ஏனஸ்ட்டு இப்படி சொல்கிற, உனக்காக இந்த டிசம்பரை நீ கடத்துறதே பெரிய காரியம், 3 பிள்ளைகள் ஊழியங்கள்லையும் அம்மா ஒரு அமௌண்ட்டை ஏசப்பாக்கு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் நல்லவர். ஆபிரகாம் விசுவாசித்த போது அவனுக்கு கர்த்தர் அற்புதங்கள் செய்தது போல் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் ஒன்றுமில்லாமல் இருந்த அந்த வெற்றி இடத்துல இவ்வளோ ஆசீர்வாதமாக எல்லாம் முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் முழு இந்த நாளில் நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கடினமாக இரவும் பகலும் உழைத்த ஏனஸ்ட் குடும்பம் எல்லாம், விசுவாசிகள், எலக்ட்ரீஷியன் எல்லாருமே எல்லாம் உழைச்சாங்க. எல்லாருக்காகவும் நல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். தேவன் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தோம். அங்கேருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்ட போது ஒன்றுமே கிடையாது, ஒரு பைசா கூட கிடையாது, ஒன்றும் இல்லாமையில் ஒரு இடத்துக்கு வந்தோம். அந்த நாளிலே ஒரு ஆராதனை நடந்தது. நாங்கள் அந்த வீடை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான எல்லா தேவைகளையும் அந்த இரவில் ஒரு சின்ன கூட்டம் வந்தாங்க ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆராதிக்கும்படி. அந்த அன்னைக்கு எடுத்த காணிக்க அந்த வீடை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அந்த நாள் முதல் இன்ன நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக நடத்தி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமான வாக்குத்தத்தம் ஓரளவுக்கு நிறைவேற ஆண்டு இந்த நாள் வரைக்கும் அருமையாக பரிசுத்த தெய்வம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால நானும் பாஸ்டரும் காலையில் 3 மணிக்கு எழும்புவோம். ஒரு சின்ன ஜெமிமா பிறந்தப்ப ஒரு வயர் கட்டில், நார் பின்னின கட்டில் ஒருத்தங்க அழகாக செய்து கொடுத்துருந்தாங்க. சின்ன பிள்ளை தரையில் படுக்கக்கூடாதுன்னு. அதுவும் ஒரு விசுவாசி ஒரு 500 ரூபா காணிக்க கொடுத்தாரு 45 வருஷத்துக்கு முந்தி. அதில் ஒரு பீரோ வாங்கியிருந்தோம். ஏன்னா ஒரு சின்ன பெட்டி தான் எனக்கும் பாஸ்ட்டுக்கும் இருக்கும். அந்த 2 மட்டும்தான் எங்கள் வீட்டில் பொருள். மற்ற 2-3 பாத்திரங்கள், சாப்பிட 2-3 பிளாஸ்டிக் குடம், அவ்வளோதான் அன்றைக்கி. அதனால் நாங்கள் அதிகாலையில் எழும்பி ஜோம்னிக்கிட்டே இருப்போம். குர்நேலியை போல் நான் எப்பொழுதும் ஜோம்னிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஜோமணி ஆண்டவுடைய பார்த்த பிடிக்காட்டா இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா நாங்கள் இருந்த ஸ்தாபனத்தில் இந்த வீடு நல்ல சர்ச்சு, நல்ல வீடு, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் பெரிய வீடு, பாத்ரூம், போர்வெல் எல்லாமே இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறோம். இரவும் பகலும் ஜோம்னிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் அழகாக பேசுவார். ஒவ்வொரு நாள் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி தெளிவாக பேசினார். அதே மாதிரி அந்த இடத்துல எங்களை ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நட்சத்திரம் போல பிரகாசிக்கிற ஆத்மாவை உனக்கு நான் தருவேன். தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஆகாயத்திலிருந்து என்னை நோக்கி வந்தது. பூமிக்குரிய வானத்து நட்சத்திரங்களும் பூமியின் மணலை போல் அல்ல, மணலத்தனையாய் அல்ல,
வானத்து நட்சத்திரங்க போல பிரகாசிக்கிற பரிசுத்தமான ஜனத்தை உனக்கு தருவேன், விடியற்கால பணிக்கு ஒப்பான எவ்வளவு ஜனத்தை உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்படியே கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் அருமையாக நடத்தி வருகிறார். தொடர்ந்து ஒரு நல்ல பரிசுத்த ஜாதி எழும்பணும், ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பணும். இந்த ஊழியத்தில் அப்படியாக தேவனுக்காக வானத்துக்குரிய மேனி போன்ற தெய்வீகமான ஆத்துமாக்கள் இந்த சபையில் வந்து நிரம்பணும். அப்படியே தொடர்ந்து இந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக நடக்கணும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமான எங்கள் நல்ல தெய்வமே, ஏசப்பா நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அருமையா எங்களை நடத்துகிற நேச தகப்பன், இனிமையான இயேசு கிறிஸ்து, மகிமையான ராஜாதி ராஜாவா இந்த இடத்துல நீர் வீற்றிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்போது கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. தேவனுடைய சித்தத்தின்படி, ஹல்லேலூயா, ஓ உன்னதமான தேவனுடைய ஆளுகையின்படி ஆண்டவரே, எத்தனையோ தடவை இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஊழியம் தொடங்கி மூடப்பட்ட ஊழியத்தை இந்த நாளிலும் திறக்கும்படி தேவ ஆவியானவர் உம்முடைய ஊழியர்களாகிய எங்கள் பிள்ளைகள் மூலம் கர்த்தர் ஏற்படுத்தின இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னீரே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர் மூலம் இப்பொழுது எங்களோடு பேசுங்க. வெறுமையாக்கி உம்முடைய கரத்திலே தருகிறோம். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் உம்முடைய மகிமையான வருகைக்கு இந்த இடத்திலிருந்து வரும்படி, ஹல்லேலூயா, தேவனுடைய திருவுள திட்டத்தின்படி கர்த்தர் அது நடத்தி தரும்படி செபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வார்த்தைகளுக்காக, ஜெபத்துக்காக. இப்பொழுது பாஸ்டர் ஜேனஸுடைய பிள்ளைகள் ஜெசிகா, ஜேனட், ஜோனத்தான் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் ஆமென் காணிக்கைகளை கொடுப்போம், உற்சாகமாய் கொடுப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி
ஆமென். கொடுத்த காணிக்கையிலே கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கும்படியாக ஆண்டுடைய வார்த்தைக்காக பாஸ்டர் சாலமோன் ரிவைவல் பிரேயர் சென்டருடைய பாஸ்டராக இருக்கிற பாஸ்டர் சாலமோன் ஆமென் வந்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். கிருபை நிறைந்தவரே, நீர் நல்லவர். அப்பா, உம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய தயவுள்ள கரத்தில் அப்பா அது கொடுக்கிறோம். நீர் அதை அப்பா உம்முடைய கரத்தில் வைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் வார்த்தைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வார்த்தையை அப்பா கொடுக்கிற தாசரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தெய்வ கரம் எங்கள் மத்தியிலே அப்பா கிரியை செய்யும்படியாய், உம்முடைய வசனம் அப்பா எங்கள் மத்தியிலே வெளியரங்கமாய் கிரியை செய்யும்படியாய் அப்பா நீர் பரத்தில் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிற எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வார்த்தையை நமக்கு தூரத்திலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் கிளாடி பால் அவர்கள் குட் சமார்டன் ஃபெல்லோஷிப்புடைய சீனியர் பாஸ்டராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்து அதை ஜெபிக்க போகிறார்கள். கரங்களை தட்டி பாஸ்டர்களை வரவேற்போம். Praise God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். நான் மதுரை சர்ச்சில் இருக்கிற நினைவே நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு வேற ஒன்றும் இல்லை. நான் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவேன். நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். ஆமென். சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர். மதுரை சர்ச்சில் நான் கர்த்தர் நல்லவர்னு ஆட்டோமேட்டிக்காக சொன்னேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்களா? அதனால அந்த ஃபீட்பேக் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வரல. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம மதுரையில் இல்லை விருதுநகரில் இருக்கிறோம் அப்படின்னு. வண்டர்ஃபுல். உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். உங்கள் மத்தியிலே வந்து இந்த சர்ச் பிரான்ச் சர்ச்சை டெடிகேட் பண்ணுறதுக்கும் அந்த டெடிகேஷன் சர்வீஸில் இணைஞ்சு உங்களோட இணைஞ்சு கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதும் கர்த்தர் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பாஸ்டர் ஏர்னஸ்ட் அண்ட் பாஸ்டர் பிரிசி வந்து எப்பவுமே ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், ரொம்ப கடினமாய் உழைக்கிற நல்ல ஒரு பாஸ்டர்ஸ். I have known them for now எப்படி ஒரு 15 years இருக்கும், இல்லை 15+ years I have seen them. அவங்கள பார்த்துருக்கிறேன். ஆண்டவருக்காக தங்களையே விட்டு கொடுத்தவர்கள், விற்று போற்றவர்கள். ஆமென். அவங்களுடைய தரிசனத்தை அவங்களுடைய சொந்த ஆசையை பின்பற்றி போகலாம் இந்த மாடர்ன் வேர்ல்டில். அப்பெல்லாம் சூஸ் பண்ணலாம். அவங்க கர்த்தருடைய காரியத்தை செய்ய அவங்க தெரிந்து கொண்டு கர்த்தரை அவங்க பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தி வந்திருக்கிறாரு. இனிமேலும் இன்னும் அற்புதமாக நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் ஜான் ராஜ் நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். ஐ ஹவ் சீன் ஹிம் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் டேஸ். நாங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதே பாஸ்டர் வந்து எங்கள் சபையில் அங்கே போதிக்கிறதையும் எங்கள் வீட்டுக்கு வரதையும் நாங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஞாபகம் இருக்குது. நான் ரொம்ப வீட்டில் இல்லை, பட் சில ஞாபகங்கள் இருக்கிறது. பாஸ்டருடைய ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே யூனிக்காக இருக்கும். அப்படி தானே? பாஸ்டர் ஸ்தோத்திரம் சொன்னாலே கண்ணை மூடிருந்தாலும் யார் ஸ்தோத்திரம் சொல்கிறாங்களோ இவங்க பாஸ்டர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வேன் ஆஃப் காட் நம்ம தேசத்துக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்கள் இங்கே இல்லாட்டினாலும், ஃபிசிக்கலாக அவங்க இல்லாட்டினாலும் அவங்க தரிசனம் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அதாங்க ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுப்பார் என்றால், அது கர்த்தர் கொடுத்த தரிசனமா இருக்கும் என்றால், அந்த மனிதன் இல்லாட்டினால் அந்த தரிசனம் முன்னேறி கொண்டே இருக்கும். ஆமென். ஸோ இந்த தரிசனத்தை ஆண்டவர் இன்னும் பெருக பண்ண போகிறார். ஆமென். பாஸ்டர் செல்வன் இருக்கிறாங்க, பாஸ்டர் ஜூடா இருக்கிறாங்க. ஆல் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஆண்டு ராஜ்யத்திற்காக கடினமாய் உழைக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள். இந்த கார்மேல் ஹோல் ஆர்கனைசேஷனை ஆண்டவர் இவர்கள் மேலே வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பாஸ்டர் ஜான் ராஜ் எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து ஆமென் கிறிஸ்து வருகை வரைக்கும் அடுத்த லெவல், அதாவது ஆமென் மனுஷனோட இருதயத்துல தோன்றல, கண்கள் பார்க்கல, செவிகள் கேட்கல, அந்த லெவலுக்கு ஆண்டவர் இவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ நான் ஏதோ சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஐ ஃபீல் இட் இன் மை ஹார்ட், ஐ ஃபீல் இட் இன் மை ஸ்பிரிட். நாவில் நான் இதை உணர்கிறேன். ஆமென். இந்த இனிமேல் வரப்போகிற நாட்கள் மகிமையின் நாட்களாக இருக்க போகிறது. ஆமென். இந்த வருஷ கடைசியில் என்கிட்ட ஆண்டவர் ஸ்பெஷலாக டீல், என்கிட்ட ஆண்டவர் என் இருதயத்தில் போட்டுக்கொண்ட நாட்கள் வார்த்தை இதுதான். தீஸ் ஆர் த டேஸ் ஆஃப் க்ளோரி.
மகிமையின் நாட்கள் இது. வரப்போகிற நாட்கள் மகிமையின் நாட்கள். ஆமென். நம்ம சும்மா இருக்க முடியாது. இதுவரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அதிகமாக ஓட வேண்டும். ஆமென். என்ன ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். தமிழ்நாட்டிலையும் சரி, நம் ஊழியம் பயின்ற ஒவ்வொரு பகுதியிலையும் சரி, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். 2 வார்த்தை ஒரு prophetic word கொடுக்கணும் அப்படின்னா, if I can give a word of prophecy, a prophetic word. இன்னைக்கு காலையில் நான் just praying, அந்த ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப இந்த வார்த்தை தான், great and mighty things. தமிழில் வந்து அப்படியே எப்படி வரும்னா, எரேமியா 33:3 வரும் இந்த வார்த்தை. ஜெரமாயா 33:3 வசனம் போகும், call unto me, என்னை நோக்கி நீ கூப்பிடு, I will answer you, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாதும் எட்டாதும் பெரிய காரியங்கள். எல்லாம் சொல்லுங்க, அறியாததும் எட்டாததும் பெரிய காரியங்கள். ஆமென். சில டைம் சொல்லுவோம், ஏணி வச்சாலும் எட்டாது. நாங்கள் ஒரு தடவை பேசியிருக்கிறோம். எப்படி பேசியிருக்கிறோம்னா, நான் சிமியோன் பாஸ்டர், உங்கள் ஊர் தானே, அதெல்லாம் பேசியிருக்கிறோம். சில டைம் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அந்த டான் மவுன் வீடியோலாம் பார்ப்போம். டான் மவுன் வீடியோலாம் பார்க்கும்போது அவங்க கலர் லைட்லாம் போட்டிருப்பாங்க, அப்படியே ஸ்டேஜில் எல்லாம் ஃபுல் பேண்ட்லாம் இருக்கும். அப்படி வாசிக்கும் போது அவங்க பாட்டு பாடுற ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம யோசிச்சிருப்போம், இதெல்லாம் இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுது, இதெல்லாம் நமக்கு சான்ஸே இல்லை அப்படின்ட்டு வாயை திறந்து சொன்ன நாட்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இப்போ இந்திய சபைகள், ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்முடைய ஆழத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு, நம்மளை விரிவாக்கவும் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு. ஆமென். இந்த லைட்டுக்காக நான் சொல்ல அப்படி யோசிச்சிடாதீங்க. ஆனால் ஆண்டவர் திருச்சபையை வளர வச்சிருக்கிறார். நம்முடைய இம்பாக்ட், இந்திய திருச்சபையினுடைய இம்பாக்ட் அது இந்தியாக்குள்ள மட்டும் நினைச்சிடாதீங்க. இன்டர்நேஷனல் நம்முடைய சபைகள் ஆண்டவர் இம்பாக்ட் பண்ண வச்சு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அறியாதும் எட்டாதும் பெரிய காரியங்கள். நீங்க ஏணி வச்சாலும் எட்டாதும் யோசிக்கலாம். வருகிற நாட்களில் நீங்க செய்ய போகிற காரியங்கள் பெரிதா இருக்க போகிறது. ஆமென். சிவகாசியிலிருந்து இப்ப எங்க வந்திருக்குங்க, அடுத்தடியே ஒண்ணா வரும். ரெடி ஆகிக்கோங்க. இப்பதான் இதை முடிச்சு, இப்பதான் இதே நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு ஆரம்பம் தான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். Great and mighty things. அதுல வந்து நீங்க என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாங்க. கர்த்தர் எப்படி வேணா செய்வார், எது வழியாவும் செய்வாரு. ஆனா கிரேட் அண்ட் மைட்டி, அறியாதும் எட்டாதும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, முடிஞ்ச கரங்களை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். ஹல்லேலூயா. Thank you Father. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஆமென். விருதுநகருக்குள்ள நீ கால் வச்சிருக்கேன்னா சும்மா கிடையாது. கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி இங்க வந்திருக்கிறீங்க. இனிமேல் தான் யுத்தமே ஆரம்பிக்க போகிறது. இனிமேல் தான் நம்முடைய ஆமென் பெரிய எதிர்ப்புகள்லாம் பார்ப்போம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எந்த நோக்கத்தோட இந்த இடத்தை கொண்டு வந்தாரோ, இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரோ, ஆமென், அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தரே செயல்படுத்தி முடிக்க போகிறார். நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க. மாரா கஷல்மனா ஹாந்தோரோபோ லேமா ராதானாமா ஷல்பனா ஹாந்தோரோ செக்கெரெதிரியா தலபா லேமா ராதரியாந்தோரோபோ ஷெல்மெனே காரபா ஹந்தரபா செக்கெரெதிரியா தரபா. Great and mighty things, Lord, you're going to do great and mighty things. Amen. அறியாது மெட்டாதும் பெரிய காரியங்களை செய்ய போறீங்கப்பா. Amen. இந்த விருதுநகர் பிரான்ச்சை வைத்து நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே. From this branch you're going to do great and mighty things. Great and mighty things. Hallelujah. நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். கரம் என்னை விலகாதி. மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம்.
மலைகளை பெயர்ப்பீர் என்றார். ஓ, என் தடைகள் ஏமாற்றின மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மால் கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை யாரா கிரகிக்க முடியா மகரா சதரதிரி. Yes Lord, come on, sing it again. மறுபடியும் சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. இந்த இடத்துல கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் சில விசுவாசிகள் தான் இப்ப. ஆனா days are coming, this is going to increase. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். கரங்களை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. மகரா சதல மஹதுரு. Oh, we worship you, we lift your name, we lift your name. Oh, கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா. Come on, சொல்லுங்க. என் தேவன் எனக்காய் he will do it. அவர் செய்வார். ஓ, ஒரு நாளும் மறப்பதில்லை. என் தேவன், என் தேவனே, என் இயேசுவே. முழு பலத்தோடு என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்னை மறந்து கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. மரஷதல மஹதுரு லிமல ஹதுரு செக்கிரியா தல மஹதுரு. கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க லைஃப்ல, உங்க பிசினஸ்ல, இந்த சபையில வருகிற நாட்டில் கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி, நல்ல ரெண்டு கரங்களை உங்க ஆவியில அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். உங்க ஆவியில அதை ரிசீவ் நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போறீங்களா ஆண்டவர்? அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
குடும்பத்துல கிரகிக்க முடியாத காரியங்கள், இந்த காரியம் எப்படி கைகுடி வரும், இந்த காரியம் எப்படி நடக்கும், இது தேவனால் நடக்கும், இது தேவனால் கூடும், இதை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார். மாரா ஷகல மஹாந்தோ ரோபோ லே மஹாந்தோ ரோஷெலே மஹாந்தரா கதரபா. Thank you Holy Spirit. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய லைஃப்ல அப்படி செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிரதர் வாழ்க்கையில நீங்க செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு சகோதரிகள் வாழ்க்கையில நீங்க செய்ய போறதற்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய போறதற்காக நன்றி. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள் in the name of Jesus. Hallelujah. Thank you Father. நீங்க அப்படியே செய்ய போறதற்காக கோடி ஸ்தோத்திரம். We trust in you. We trust in you. வெறும் கையாய் யாக்கோபு தன்னுடைய வீட்டில இருந்து தப்பி ஓடுகிறான். Just empty hand, but he was not empty handed. கையில ஒரு கோல் தான், ஆனா his life was full of promises. கையில லிட்டரலா பொருட்கள் ஒண்ணும் இல்ல, ஆனா அவன் வாழ்க்கையில அநேக கர்த்தருடைய தெய்வீக வாக்குத்தத்தங்கள் இருந்தது. அதை ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபிட்ட ஆண்டவர் வாக்கு பண்றார். என்ன அவனை குறித்து ஆண்டவர் வாக்கு பண்ணி வைத்திருந்தாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். அதே போல பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு உங்க கையில லிட்டரலா உங்க கண்கள் பார்க்கிறதக்க சில காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மேல் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த சபை மேல், இந்த கார்மேல் ஹோல் ஆர்கனைசேஷன் மேல ஆமென் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அதுல ஒரு டாட் கூட மிஸ் பண்ண மாட்டார் ஆண்டவர். ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். ஆமென். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்புறீங்களோ நம்பலையோ, ஆனா கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். God will fulfill his promise. God will fulfill. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி அப்பா. தொடர்ந்து எங்க மத்தியில நீங்க அசைவாடுங்க, எங்க மத்தியில நீங்க மினிஸ்டர் பண்ணுங்க. Holy Spirit, we welcome you. We welcome you. In Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். ஒரு வார்த்தை கொடுக்கிறார்னா அந்த வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென். அந்த டாஸ்க் அவர் வார்த்தை கொடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பாரு, அல்லது ஒரு தரிசனத்தை கொடுப்பாரு. நம்ம இருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது அதுக்கும் நமக்கும் சுத்தரவா கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கண்ணை மூடி அந்த இமை அசைக்கிற அந்த ஸ்பீட்ல கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். God will do it. விசுவாசிக்கிற இந்த திருச்சபை மேபி இன்னைக்கு நம்ம இந்த இடத்த ஃபுல்லா நிரப்பி இருக்கிறோம். மேபி இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இது ஃபுல்லா நிரம்பாம இருக்கலாம், ஆனாலும் சோர்ந்து போக போறது கிடையாது. ஆமென். வெறும் கோலும் கையுமாய் ஆமென். ஆக்சுவலா அவங்க அங்கிருந்து இங்க வந்து செஞ்சுட்டு திருப்பி அங்க போறது, this is extra work தான். ஆனா கர்த்தர் சொல்லி செய்கிற காரியம் இது. ஆமென். ஸ்டார்டிங் சும்மா சாதாரணமா தெரியலாம், ஆனா நான் விசுவாசிக்கிறேன் விரைவில் இந்த இடத்துல நீங்க மல்டிபிள் சர்வீசஸ் நடத்தணும். ஆமென். நம்ம டக்குன்னு இடத்தெல்லாம் மாற்ற முடியாது, அதெல்லாம் பெரிய வேலை. ஆனா மல்டிபிள் சர்வீஸ் நடத்துவோம் நாங்க. we will have multiple service. அப்படின்னா 2 ஆராதனை நடக்கும். ஹல்லேலூயா. and விசுவாசிக்கிறேன் ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல இந்த விருதுநகர் பிரான்ச்ல ஆமென் God is going to do great and mighty things. ஆமென். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தடைகள் எவ்வளவு பெரிதா வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா என் ஆண்டவரின் தடைகளை பார்க்கலும் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். ஒன்னு தெரியும், தடை வந்துச்சுன்னா ஒன்னு தெரியும், ப்ரமோஷன் வருதுன்னு தெரியும். ஆமென். when Goliath comes we know promotion is coming. கோலியாத் வருகிறான் என்றால் ஒன்று தெரியும், அடுத்து என்ன வருது? ப்ரமோஷன் வருது. ஆமென். அது வரைக்கும் தாவீது பேரை அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா கோலியாத் வந்தான் பாருங்க, அதுக்கப்புறம் பாட்டே மாறிடுச்சு ஊர்ல.
எப்படி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சவுலுக்கு மவுசு குறைஞ்சிருச்சு, தாவீதுக்கு பேர் கூடிருச்சு. பாருங்க, when sometimes ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த கோலியாத்துகள், ஏன் ஆண்டவரே இந்த வாழ்க்கையில இந்த பிரஷர், ஏன் ஆண்டவரே இந்த தடை, ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கம். ஐயா, நெருக்கம் வந்து அதுக்கப்புறம் பெருக்கம் வருகிறது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு நிக்கிறீங்க. அதுக்குன்னு நீங்க மனம் போற போக்குல வாழ்ந்துட்டு கர்த்தர் மேல பழிய போட முடியாது. ஆனா நீங்க கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா அதுக்கு மேலாக அதுக்கு உங்க பிரச்சனை வருதுன்னா பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார். Amen. Amen. So I believe the days are coming. I believe that mighty, great and mighty things, அறியாதும் மெட்டாதும் பெரிய காரியங்களை ஆமென் கர்த்தர் இந்த இடத்திலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உலகத்துல சில காரியங்கள் அசைய முடியாத காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் அசைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்தை யாரால என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. நம்பர் 2, கர்த்தருடைய வார்த்தை யாரால அசைக்க முடியாது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை யாரால் அசைக்க முடியாது. சுமார் 30,000க்கும் மேலாக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது வசனத்துல. அது ஒவ்வொன்றையும் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். நம்பர் 3, திருச்சபை யாரால் அசைக்க முடியாது. அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள், அநேக ராஜ்யங்கள் எழும்பினது. இவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும்னு எப்படிலாம் கொன்ன ட்ரை பண்ணாங்க, எப்படிலாம் சபையை வந்து ஒடுக்கலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் ஒரு சின்ன இடத்துல அங்க ஆரம்பிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் பரவி நிற்கிறது. திருச்சபையை யாரால என்ன பண்ண முடியாது? அசைக்க முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பாஸ்டர் என்ன சொல்லும்போது சொன்னாங்க, ஏன் இன்னொரு சர்ச்? எல்லாத்தையுமே கேட்கணும், why another church? எங்க விருதுநகர்ல சர்ச் இல்லையா அப்படின்ட்டு நம்ம கேட்கலாம். நான் அதை சொன்ன உடனே என் ஃபோனில் ஒன்றை எடுத்து சும்மா சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு விருதுநகர் பற்றி ரொம்ப தெரியாது, பட் ஆனால் விருதுநகரை குறித்து ஒரு சின்ன ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா சுமார் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆமே ரைட்? இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்கல்ல, சுமார் 20 லட்சம் பேர். என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்ல சுமார் 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதுல 93.84 இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்களா இருக்கிறார்கள். நம்ம கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம் எவ்வளவு இருக்குன்னா 3.47 தான் இருக்கு. 3.47% தான் கிறிஸ்தவ. இதுல வந்து கேத்தலிக்ஸ் இருப்பாங்க, சிஎஸ்ஐ ஆட்கள் இருப்பாங்க, பெண்டெகாஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இன்னும் சந்திக்கப்பட வேண்டிய லட்சங்கள் எத்தனை இருக்கிறது? ஆமே. அப்ப இப்ப இருக்கிற சபை பத்தாது. இந்த கடைசி காலகட்டத்தில் என் பக்கத்தில் சர்ச் ஆரம்பிச்சுட்டான் அங்க அந்த மாதிரி கதைக்கெல்லாம் நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாது. there is so much of work to be done. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகம் அநேகம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தெருக்கு தெரு சபை வந்தாதான் கொஞ்சமாச்சும் அசைவை உண்டு பண்ண முடியும். ஆமென், அல்லேலூயா. அதனால நம்ம ஒரு நாளும் ஏன் இன்னொரு சபைன்னு கேட்கவே கூடாது. இது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஆமென் ஒரு கருவியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையை அசைக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்தியா, நீங்க நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கலாம், பட் I'll just leave it there. தேவனுடைய சபை, முதலாவது தேவனுடைய சிங்காசனம் அசைக்கப்படாது, கர்த்தருடைய வார்த்தை அசைக்கப்படாது. மூன்றாவது தேவனுடைய திருச்சபை ஆமென் அசைக்கப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது என்னன்னா, வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட விசுவாசி அசைக்கப்படாது இருப்பாங்க. ஆமென். இந்த வார்த்தை, the word of God is life, அது ஜீவனாய் இருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தை மேல் கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடும் அது அசைக்கப்படாது. காத்தடிக்குமா? நல்லாவே அடிக்கும். கடல் பொங்குமா? நல்லாவே பொங்கும். எல்லா பிரச்சனைகளும் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு உறுதியாய் நிற்கும். அல்லேலூயா. நிறைய டைம் நம்மளை பார்க்கும்போது சில பேர் போறாங்க, இவங்க என்னடா பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லடா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை ஸ்டைல்ல, மதுரை பக்கம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன, இந்த பாஸ்டருக்கு என்ன பிரச்சனை, அவரை பாரு, அவங்க ஒய்ஃபை பாரு, அவங்க பிள்ளைங்களை பாரு, குடும்பத்தை பாரு, நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனா உள்ள நடக்கிறது வெளியே யாருக்கும் அசைவு சில டைம் நெருக்கம் வரதான் செய்யும். ஆனாலும்
ஏமேன் இந்த வாழ்க்கை, ஏமேன் இந்த அழைப்பு வார்த்தை மேல் இருக்கிறபடியினால சாத்தான் கீழே தள்ள முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வார்த்தை மேல் கட்டப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் அது அசைக்கப்படாத வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் ஏன் சொல்றேன்னா, this is needed, இது அவசியம், இது தேவை. இந்த பெருக்கம், இந்த ஒரு பிரான்ச்சிங் அவுட் அவசியம். ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளும் இந்த கண்ணோட்டம் இருக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல எனக்கு இருக்கிறாங்க, இந்த இவ்வளவு போதும், இத்தனை பேர் வர்றாங்களே, இத்தனை சர்வீஸ் நடக்குதுல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு வெளியே போயிட்டு புதுசா ஆரம்பிச்சு ஒரு ரிஸ்க் நான் எதுக்கு எடுக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையை நான் போடணும் அப்படின்ட்டு மனநிலை சில டைம் வந்துடலாம். கம்ஃபர்டபுளா நம்ம இருக்கிறோமே, இருக்கிற ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு இருப்போம், அது நமக்கு போதும் அப்படின்ற மனநிலை வரும். மனசு சொல்லும், இல்ல there is so much of work to be done. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகம் இருக்கிறது. ஆமென். நீங்க எல்டர்ஸும் நீங்க இருக்கிறீங்க, நான் சொல்ல விரும்புகிறேன். இது மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கலாம், பட் திஸ் இஸ் a big step. நீங்க எடுத்துக்க ஒரு பெரிய அடி. ஆனால் இனிமேலும் இன்னும் நிறைய இந்த மாதிரி பெரிய அடிகள் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். இதுக்கு மட்டும் ஆமேன் வரவே இல்லை. பாஸ்டர் எங்களை விட்டுருங்க, எங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய சபை ஒரு இடத்துல ஒரு 4 செவத்துக்குள்ள அடைச்சு வைத்திருக்கிற ஒரு காரியம் இல்லவே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஸோ நான் சுருக்கமா நான் முடிச்சிடுறேன். ஒரு 20 minutes 25 minutes நான் முடிச்சிடுறேன். இந்த காலகட்டத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். We are living in end times. நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தை நன்றாய் அறிந்தவர்களாக, தலைவர்களாகவும் சரி, விசுவாசிகளாகவும் சரி, நாம் எல்லாரும் இந்த காலகட்டத்தை அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். 1 நாளாகமம் 12. இப்பதான் நான் மெசேஜ்க்குள்ள வரேன். இது வரைக்கும் சும்மா அப்படியே introduction as the spirit of the Lord led I spoke. Let's come to the word of the Lord. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து இவ்வாறாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் பெயர் என்னன்னா, இசக்காரின் புத்திரர்கள் போட்டிருக்கு. வாசிங்க 32வது வசனம் வாசிங்க. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்கள் தகுந்த யோசனை சொல்லத்தக்க சகோதரருமே, இங்க இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இது எந்த கான்டெக்ஸ்ட்ல, அதாவது எந்த பின்னணியில நடக்குதுன்னா, இப்ப சவுலுடைய காலம் முடிஞ்சிருச்சு, தாவீது இப்ப ராஜாவா ஆயிட்டாரு, இஸ்ரவேலுக்கும் ஃபுல் இஸ்ராயலுக்கு இப்ப டேவிட் கிங்கா மாறிட்டாரு. இப்ப எல்லா கோத்திரங்களும் ஒன்னா இப்ப தாவீதோட இணைஞ்சு கொள்றாங்க. அநேக யுத்த வீரர்கள் இணைஞ்சு கொள்றாங்க. இந்த ஒவ்வொரு கோத்திரங்களாக இணைந்து கொள்கிறார்கள். இப்ப இந்த ஸ்பெஷலா இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கோத்திரங்களையும் சொல்லி, ஒவ்வொரு நம்பர்ஸையும் சொல்லி, இத்தனை பேரு இப்படிலாம் சேர்ந்து கொள்றாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கான்டெக்ட்ல, அதாவது தாவீதோட இணைந்து கொள்ளுகிற மக்களுடைய அந்த கான்டெக்ட்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்படும் பொழுது, இந்த இசக்கார் புத்திரரை குறித்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படுகிறது என்றால், அவங்களுக்கு 2 காரியத்தை இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் செய்ய வேண்டியது என்னது என்று அறிந்து, நம்பர் 1, they knew what to do, what Israel should do. இஸ்ரவேல் அந்த காலகட்டத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து. அப்படின்னா இவங்களுக்கு ஒரு prophetic revelation, ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ கூட்டத்தோட கூட சேர்ந்தோம் அப்படின்னு ஒரு கூட்டமா இல்ல. These people had a special gift upon their life. அது என்னன்னா, இஸ்ராயல் அந்த காலகட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அதை தெளிவாய் சொல்லுகிற மக்களாக இருந்தார். அது மாத்திரம் இல்ல, அங்க போட்டிருக்கு, அடுத்த தமிழ்ல வாசிக்கும் போட்டிருக்கோம், காலாகாலங்களுக்கும் தகுந்த யோசனைகளை சொல்லத்தக்க. 2 காரியம் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கும். They had understanding of the times and they knew what Israel should do. So ரிவர்ஸ்ல வரும் இங்கிலீஷ்ல. ஸோ அப்படி நான் ஃபாலோ பண்றேன். முதலாவது, காலங்களை அறிந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்து, அந்த காலத்துக்கு தக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆமென்.
அல்லேலூயா. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். திருச்சபையாய் நம்ம வாழ்ற இந்த காலத்தை நன்றாய் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நான் காலம் சொல்லும் பொழுது இப்படி நீ யோசிக்கக்கூடாது, மழை காலம் அப்புறம் வெயில் காலம், அந்த காலத்தை குறித்து நான் பேசல. திஸ் இஸ் a prophetic revelation. இது தீர்க்க தரிசன காலம் என்று சொல்லலாம். இந்த ஆவியானவர் இந்த காலத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார், சபை மூலமா என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்ற அந்த ஆழத்தை அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக விசுவாசிகளும் சரி, சபை தலைவர்களும் சரி, சபை ஊழியர்களும் சரி, நாம் அந்த லெவலுக்கு மெச்சூர் ஆகி வளர்ந்து வருகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி நாட்களில் இந்த இசக்கார் புத்திரர்களை போல நாமும் கிருபை பெற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏதோ கூட்டமா நம்ம கும்பலா அடிச்சோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க கூடாதுங்க. We have to know our times. நம் காலத்தை அறிந்தவர்களாக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நான் வேகமாக ஒரு 4 அல்லது 5 காரியங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், நம்மை what we should do, நாம் என்ன செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காலம் எப்படி, என்ன மாதிரி காலம் நம்ம எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை நான் வேகமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, what time is it for us? நமக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது திருச்சபை மக்களுக்கு? நம்பர் 1 எழுதுறவங்க எழுதிக்கோங்க. It's time to live by discernment. பகுத்தறிவு பெற்றவர்களாய் வாழ வேண்டிய காலம் இந்த காலம். பகுத்தறிவு பெற்றவர்களாய் வாழ வேண்டிய காலம் இந்த காலம். It's time to live by discernment. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா, be a discerning believer, be a discerning leader. discerningனா வேற ஒண்ணும் இல்ல, பகுத்தறிகிறது. ஒரு ஊழியனா இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியா இருந்தாலும் சரி, நீங்கள் மூப்பர்களா இருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பகுத்தறிவு பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். புரிஞ்ச ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பகுத்தறிவு என்பது உண்மை எது, சரி எது, தவறு எது என்பதை தேர்வு செய்யும் திறன் பெற்று. இதை இந்த திறன் படிப்புனால வர திறன் அல்ல. இந்த திறன் நம்ம காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு அப்படி வர திறன் இல்லை. இது ஆவியானவர் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒன்று போடுறீங்கன்னா மார்க்கெட்டை வச்சு என்ன பண்ணலாம், நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஆனா ஆவிக்குரிய தளத்தில் நடக்கிறது மார்க்கெட் வச்சு என்ன பண்ண முடியாது, அனலைஸ் பண்ண முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். சோ இந்த ஆவிக்குரிய தளத்துல காரியங்கள் நடக்கிறது எப்படி அப்படின்ற அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்ம இருக்கணும். அதுக்கு நமக்கு தேவை இந்த பகுத்தறிவு. ஆமென், அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் இவ்வாறாக சொன்னார். சார்ல்ஸ் ஆர் ஸ்விண்டல் என்ற ஒரு நாள் ஒரு பிரசங்கியார். அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நாம் எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை நம்புகிறோம் என்பதில் நமக்கு பகுத்தறிவு தேவை. எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை நம்புறோம் என்பதில் நமக்கு பகுத்தறிவு வேண்டுமா? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா இப்படிதான் நம்ம வாழணுங்க. சும்மா குருட்டா போக்கில் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. எதை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம், எதை நம்புறோம். இந்த காலகட்டத்தில் நான் எப்பவுமே சொல்லுவேன், எங்க திருச்சபையில் சொல்லுவேன், போதனைகளுக்கு குறைவே இல்லை, டீச்சிங்ஸுக்கு குறைவே கிடையாது, பிரசங்கங்களுக்கும் குறைவே இல்லை. ஏன்னா நீங்க யூடியூபை தட்டினீங்கன்னா அது பாட்டு ஆயிரக்கணக்கா என்ன பண்ணுது, நிக்குது. நீங்க வாழ்நாளெல்லாம் வீடியோ பார்த்தாலும், சொல்லுங்க, நீங்க வாழ்நாளெல்லாம் வீடியோ பார்த்தாலும் இருக்கிற வீடியோ பார்த்து முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் வெப்ல இருக்கு. அது ரியாலிட்டி. ஒரு நாளைக்கு எத்தனையோ மில்லியன் கணக்கா வீடியோ அப்லோட் ஆகுது. மில்லியன் கணக்கா, உலகம் முதல் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? மில்லியன் கணக்கா வீடியோ அப்லோட் ஆகுது. நான் எல்லா கண்டென்ட்டையும் சொல்ல, கிறிஸ்டியன் கண்டென்ட் மட்டும் பேசுவோம். கிறிஸ்டியன் கண்டென்ட் மட்டும் பார்த்தா லட்சக்கணக்கில் லோட் ஆகுது. இப்போ நம்ம வாழ்நாள் எல்லாம் வேற எதுவுமே பண்ணாம உட்காந்து வீடியோ மட்டும் பார்த்தாலும் என்ன பண்ண முடியாது, பார்த்து அவ்வளோ இருக்கு கண்டென்ட். ஏன் சொல்றேன்னா, இவ்வளோ கண்டென்ட் இருக்கனால சில டைம் நம்ம கேட்கறதையெல்லாம் நம்பிடணும், கேட்கறதுக்கு நன்னா இருக்கும். இல்லை,
ஜஸ்ட் பிகாஸ் நம்ம பார்க்கிறது எல்லாம் கேட்கறது அப்படி ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், நம்ம நம்ப கூடாது. விசுவாசிகளுக்கு சேர்த்து சொல்லுகிறேன், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இது சரியா, இது ஆவியானவர் நம்மளை இது இந்த வழியில் நம்ம ஆண்டவர் நடத்துறாரா என்ற பகுத்தறிவு பெற்றவர்களாக நாம் நின்று சேவை செய்வோம், வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய we can avoid lot of pain, நிறைய பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். நம்முடைய செய்யற காரியங்கள்ல ஜெயமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த சர்ச் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சில என்ன பண்ணிருக்கலாம், ஒரு தாட் வந்திருக்கலாம். ஆனாலும் தாட்டை வச்சு பாஸ்டர் என்ன பண்ணல, ஒரு யோசனையை வைத்து நம்ம இந்த மெயின் ரோட்ல ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, மார்க்கெட் நல்லா இருக்கு, நல்ல பிசினஸ் அப்படின்னு என்ன பண்ணல சொல்ல. திஸ் இஸ் ஹோலி ஸ்பிரிட் லெட். ஆமென். கரெக்டான நேரத்தில், கரெக்டான டைம்ல, கரெக்டான இடத்துல ஆவியானவர் வழி நடத்துறபடி ஆமென் செய்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம மினிஸ்ட்ரியில மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லாத்துலயுமே இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், 1 Thessalonians chapter 5 verse 21. டக்குன்னு வாசிங்க யாராச்சும் எனக்கு தமிழ்ல. 1 Thessalonians chapter 5 verse 21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக்கொள். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கணுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா தீர்க்கதரிசனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி வாசிச்சீங்கன்னா ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், சந்தோஷத்திற்கு சொல்லப்பட்டிருக்கும். இங்க பால் நீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சில கமாண்ட்ஸை கொடுக்குறாரு. அந்த கமாண்ட்ல ஒரு கமாண்ட் என்னன்னா, நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணு, நீனு சோதித்து பார், சோதித்து பார். ஆமென். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணு, நீனு பிடித்துக்கொள். அடுத்து போட்டிருக்க, பொல்லாத எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். We have to be so careful in these last days. Amen. நலமானதை பிடிச்சு கொள்ளணுங்க. வார்த்தையின் அடிப்படை உள்ளதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இல்லாட்டி அதை விட்டு விலகுங்க. ஆமென். அது எதுவா இருந்தாலும் சரி, அது பிசினஸோ ஊழியமோ எதுவா இருந்தாலும் சரி, எக்ஸாமின் எவ்ரிதிங் கேர்ஃபுல்லி. பகுத்தறிவு உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், சில வசனங்களை உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஏன்னா இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஏதோ ஒரு லைஃப், இது ஒரு லைஃப் ஸ்டைல நமக்கு இருக்கணும், ஒரு வாழ்க்கை முறையாக நமக்கு இந்த பகுத்தறிவு பெற்று வாழ்கிறவர்கள் நம்ம இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. இப்ப பவுல் தீமோத்திக்கு சொல்ற வார்த்தைகள் தான் இது. ஓகேங்களா? நீ இங்கிலீஷ் ரொம்ப அழகா போட்டிருக்கோம், கான்ஸ்டன்ட்லி நரிஷ்ட் ஆன் தி வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். நீ விசுவாச வார்த்தைகள்னால உன்னை தொடர்ச்சியாக நீ போஷித்துக்கொள். கான்ஸ்டன்ட்லினா விடாம, கேப் விடாம நீ உன்னையே விசுவாச வார்த்தைகள்னால என்ன பண்ணு, நீனு போஷித்துக்கொள். சில டைம் சில பேர் பாத்தீங்கன்னா கேட்கிற மெசேஜே நெகட்டிவா இருக்கும். நீங்க உங்க மனசை நீங்க எதனால நிரப்புறீங்களோ அதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க அழகா சொல்றாரு, வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். தமிழ்ல எப்படி போட்டிருக்காது? விசுவாச வார்த்தைகள் போட்டிருக்கா, ரைட்? விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள். இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வார்த்தைகள்னால. ஆமென். உன்னை நீ திருப்தியாக்கி கொள்ள, கண்டினியூஸா கான்ஸ்டன்டா உன்னை நரிஷ் பண்ணிக்கோ. அப்பதான் சவுண்ட் டாக்டரின், அதாவது தேறின உபதேசத்தை உடையவரா நீ இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்றாரு, வாசிங்க தொடர்ந்து. அதை கட்டுக்கதைக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு கொடுத்தாருன்னு சொந்த வெளிப்பாடு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. பைபிள்ல இல்லாததெல்லாம் புது யோசனைகள்லாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. we have to be extremely careful. இது கட்டுக்கதைகளா அல்லது வீண் பேச்சில் நம்ம விலகி நம்ம நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நம்ம விசுவாச வார்த்தைகளை போதிக்க இப்படி சொல்றாங்க, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆண்டனா எப்பொழுதுமே மேல இருக்கும். ஆமென். ஒரு காலத்துல, இந்த காலத்துலலாம் ஆண்டனாலாம் கிடையாது. நிறைய பேருக்கு ஆண்டனா என்னன்னு புரியாதுன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஆண்டனால நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது ஆண்டனா இருக்கும். வீட்டு மாடியில அப்படி முள்ளு மாதிரி கம்பி இருக்கும். அதை கரெக்டாக வச்சாதான் என்ன பண்ணும், கீழே டிவி
ஒர்க் பண்ணுவோம். நாமளும் திருப்பி திருப்பி பார்ப்போம். ஸ்பெஷல் இந்த கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கப்ப திருப்பி திருப்பி பார்த்தா என்ன பண்ணாது, வரவே வராது. கடைசியில் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் என்ன பண்ணும், ஏய் அப்படியே பிடிச்சிக்கோடா, விட்டுறாத, விட்டா என்ன ஆயிடும் கீழே. அந்த காலத்து ஆண்டனா பத்தி பேசுறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆண்டனான் இருக்கு. அது எப்படி ஆக்டிவா இருக்கும்னா, நம்ம வேர்ட்ஸ், நம்ம இருதயத்தை கான்ஸ்டன்டா கர்த்தருடைய சமூகத்துல வார்த்தைலாம் நிரப்பப்பட்டலாம் இருக்கும் பொழுது அந்த ஆண்டனா எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ எங்கள் பாஸ்டர்ஸ் நாங்கள் இருக்கிறோம். we meet all kinds of people. நிறைய மக்களை நாங்கள் பார்ப்போம். நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்களை பார்ப்போம். அப்போ எங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன தெரியுமா வேணும், இந்த ஆண்டனா எங்களுக்கு எப்பவுமே மேலேயே இருக்கணும். இல்லாட்டி பூந்து விளையாண்டுருவாங்க சில பேர். நான் யாரையும் தப்பாலாம் சொல்லலை, பட் we have to be careful. ஒருத்தங்க வந்து praise Lord சொல்றாங்கன்னா அதுக்கு நம்ம எல்லாரையும் பிசாசை பார்க்குறேன்னு நினச்சிடாதீங்க. இல்லவே இல்லை. எப்பொழுதுமே இயேசுவின் கண்களை வைத்து நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் சில டைம் ஆவியானவரே டே கேர்ஃபுல்லாக இரு, அவங்க வந்து பேச்சும் அப்படி பண்ணலாம் அப்படின்னுவாங்க. அப்படியா, ஸ்தோத்திரம், ஜெபிப்போம், ஸ்தோத்திரம். சில டைம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஆவியானவர் பேசுவார், டே பி கேர்ஃபுல் வித் திஸ் பர்சன், பி கேர்ஃபுல் வித் திஸ் பிரதர், பி கேர்ஃபுல் வித் திஸ் சிஸ்டர் அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் என்ன பண்ணுவார். இப்போ இந்த டிசைன்மெண்ட் ஆண்டனா இல்லாட்டி சில டைம் பார்வைக்கு விழுந்து விடுவோம், அவங்க பேச்சுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்ம விழுந்து விடுவோம், நம்மளை பிரச்சனையில மாட்டிவிட்டு அவங்க பாட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டே அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஈவன் பிலீவர்ஸ், உங்க பிஸ்னஸ், நீங்க பிஸ்னஸ் பண்றீங்களா, யார் கூட நீங்க கை கோர்க்குறீங்க, உங்களுக்கு இந்த டிசைன்மெண்ட் இந்த அப்படி அது ஆப்ரேட் ஆகுச்சுங்களேன், தெளிவா இவங்க கூட நீ பிஸ்னஸ் பண்ணு, இவங்க கூட நீ பிஸ்னஸ் பண்ணாத, இல்லை இவங்களை நீ ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அவங்கள விட்டு விலகிரு, தெளிவாய் கர்த்தர் நடத்துவார். புரிஞ்ச ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த காலகட்டத்தில் திருச்சபை ஆமேன் பகுத்தறிவு உள்ள பகுத்தறிவு பெற்ற திருச்சபையாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன பெண் வந்து பாலும் சைலஸும் அவங்க பயங்கரமா மிரக்கிள்லாம் செய்யறாங்க. இந்த குட்டி பிள்ளை பின்னாடி வந்து தீர்க்கதரிசனம் சொல்ற மாதிரி சில காரியங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்குது, சொல்லிக்கொண்டே இருக்குது. இவங்க தேவனுடைய ஜனங்கள் அப்படி இப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருக்குது. ஆனா பால் வந்து அந்த வார்த்தைகளுக்கு விழல. பவுல் திரும்பி என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த பிசாசை துரத்துற புகழ்கிற வாயெல்லாம் எப்படி சொல்லலாம், கர்த்தரிடத்துல இருந்து வந்ததுன்னு நினைச்சு நம்பிராதீங்க. பி வெரி கேர்ஃபுல். யூதாஸ் காரியத்து வரான், இயேசுட்ட ஓடி வந்து என்ன பண்றான், கட்டி பிடிச்சு ரபி அப்படின்னு முத்தமிட்டு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஏண்டா நீ காட்டி கொடுக்கத்தானே வர, சும்மா அந்த அருக்கா இருப்பாரு, அவரை பிடிச்சிட்டு போ, காட்டி கொடுத்துட்டு போலாம்ல. அது ஏன் நான் வந்து ரபின்னு சொல்லுவேன், நான் போய் கட்டி பிடிப்பேன், நான் போய் முத்தம் கொடுப்பேன், ஏன் இவ்வளோ பில்டப்? உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் செய்யறாங்க. முதுகுல குத்துற வர வந்து நேரம் வந்து குத்த மாட்டான், நண்பான்னு வருவான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பவுமே சொல்லுவேன், சில முத்தங்கள் வந்து இங்கிலீஷ் சொல்லுவேன், some kisses are Judas kiss. இந்த யூதாவின் முத்தங்கள் மிக மோசமான முத்தங்கள். ஆனா நமக்கு அந்த பகுத்தறிவு உள்ளவர்களா நம்ம இருப்போம் என்றால் ஆவியானவர் தெளிவாய் வெளிப்படுத்துவார். ஆமென். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. இதை நம்பு, இதை கேளு, இதை கேட்காத, இதை விட்டு விலகிரு, இப்படி போகாத, இப்படி போ, கர்த்தர் தெளிவாய் நடத்துவார். அல்லேலூயா. சோ இந்த திருச்சபை இந்த கடைசி நாட்களிலே பகுத்தறிவு பெற்ற திருச்சபையாக இருக்கட்டும். வேகமாக போவோம், நேரமாகிறது. இரண்டாவது, திருச்சபை இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால் நாம் திறப்பிலே நிற்கிற காலகட்டம். ஆமென். நாம் திருச்சபையாக திறப்பிலே நிற்கிற காலகட்டம். இது சும்மா இருக்கிற காலம் இல்லை. We have to stand in the gap. எசேக்கியேல் 22:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேசத்தை அழுக்காதிருக்கும்படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நான் தேடுறேன், ஆனா ஒருவனும் இல்லை. இந்த திருச்சபை ஆண்டவர் இந்த விருதுநகர் பட்டணத்திற்காக திறப்பில் நிற்க ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னும் அநேக திருச்சபைகள், ஒவ்வொரு திருச்சபையுமே திறப்பில் நிற்க வேண்டும். இந்த கூட்ட மக்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக திறப்பில் நிற்க வேண்டும். ஆமென். குடும்பங்களை சாத்தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா
டிவோர்ஸ் நடக்கிற கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற மெஜாரிட்டியான கேஸ் கிறிஸ்டியன்ஸ் தான் நிக்கிறான். கிறிஸ்டியன் லாயர்ஸ்ட நீங்க பேசி பாருங்க, மதுரையில் வந்து கொஞ்சம் பேசி பாருங்க. Most of the people that are ending up, families ending up in divorce are Christian families. அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை சாத்தான் பிரித்து கொண்டிருக்கிறான். நான் எங்க திருச்சபையில நான் சொல்றேன், ஒரு நாள் லாஸ்ட் ஆன திருச்சி, that marriage lasted only one day. அந்த திருமணம் ஒரு நாள் தான் நிலைச்சது. சொல்ல போனா few hours தான் நிலைச்சது. ended up in divorce. வாரங்கள் நிலைச்சது. போன வருஷம் நடந்த கதை நான் சொல்லுகிறேன், சம்பவங்கள் நான் சொல்லுகிறேன். சாத்தான் குடும்பங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். திருச்சபை நாம் திறப்புல நிற்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. குடும்பங்கள், அப்பா அம்மா அல்லது பிள்ளைகள், பெற்றோர், சொந்தக்காரங்களுள்ள பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இது எல்லாம் சாத்தான் கொண்டு வர ஒரு காரியம். திருச்சபை நம்ம திறப்புல நிற்கணும். நம்முடைய குடும்பங்களுக்காக, ஹல்லேலூயா, நம்முடைய தேசத்திற்காக, பட்டணத்திற்காக நம்ம திறப்புல நிற்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். குடும்ப தலைவர்களாக நிற்க வேண்டும், குடும்ப தலைவிகளாக நிற்க வேண்டும். ஆமென். இந்த காலகட்டத்தில் சாத்தானை விட்டோம்னா நம்ம he causes division. பிரிவினை உண்டு பண்ணி அழிக்கிறான். அதான் அவனுடைய வேலையே. பிரிவினை அழிவு, பிரிவினை அழிவு, பொறாமை, பிரிவினை அழிவு. இப்படிதான். ஒரு நாளும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். We need to stand in the gap for our families. குடும்பங்களுக்காக நிற்க வேண்டும். ஆமென். மோசே எடுத்துக்கொள்ளுங்கள், தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் திறப்புல நின்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் 106 சங்கீதம் 23 வசனம். 106:23 அங்க போட்டிருக்கோம். அங்க வாசிங்களேன். 106:23 வாசிங்களேன் சங்கீதம். இப்ப ஆண்டவர் வந்து அவங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் பண்ண சேட்டை சும்மா சாதாரண சேட்டை கிடையாது. பொறுமையை சோதிக்கிறதுல ரொம்ப அதிகமாக பொறுமையை சோதிக்கிற ஆட்கள் இந்த ஆட்கள். இப்போ ஆண்டவருக்கே பொறுக்க முடியல. நான் கொஞ்சம் கவுண்ட் பண்ணி பார்த்தேன். சுமார் 14 அல்லது 15 முறை இஸ்ரவேல் மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. ஒரு முறை 2 முறை முறுமுறுத்தாலே நம்மளால தாங்க முடியாது. நம்ம வீட்டில் குட்டி பசங்க இருப்பாங்கல்ல, டே எனக்கு இதுக்கப்புறம் உன்னைய நம்ம மதுரை சாத்து என்ன பண்ணிடுறேன் நான், அப்படிதான் சொல்லுவோம். நமக்கு பொறுமை அவ்வளோதான். ஏன்னா இவனுங்க வந்து மறுபடியும் சோதிக்கிறாங்க. 5 times ஆண்டவர் விட்டுறாரு அவங்கள. இவங்க வந்து முறுமுறுக்கிறாங்க, இவங்க வந்து சோதிக்கிறாங்க. 5 முறை விட்டுறாரு. ஆனால் 5ஆவது முறைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா they start receiving punishments. அவங்க பண்ண ஒவ்வொரு முறுமுறுப்புக்கும் கர்த்தர் பதிலடி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இப்படி இந்த முறுமுறுப்புக்குள்ள இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள சும்மா விடக்கூடாது, இவங்களை நாசமாக்கிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா மோசே என்ன சொல்றாரு பாருங்களேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அழிக்காதபடிக்கு ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். எத்தனை மோசைகள் இங்க இருக்கிறீங்க? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய திருச்சபை மக்களுக்காக, நம்முடைய தேசத்தின் மக்களுக்காக திறப்புல நிற்கிறவர்களாய் நாம் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சோதோமுக்காக திறப்புல நிற்கிறார். ஸ்தேவான் தன்னை கல்லெறிந்து கொள்ளுகிற மக்களுக்கு அந்த டைம்ல கல்லெறிஞ்சிட்டு இருக்காங்க, வந்து ஒரு டம்முன்னு கல்ல அடிக்குது. அந்த டைம்ல அந்த மக்களுக்காக என்ன பண்றாரு தெரியுமா? ஆண்டவரே இவங்களை மன்னிங்க ஆண்டவரே, என்ன செய்ய தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. See, he is praying for them. திறப்புல நிற்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜீசஸ். ஆமென். அங்க சிலுவை மரத்துல திரும்பி அவர் நினைச்சிருந்தாருன்னா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கலாம்? காலி பண்ணி போட்டிருக்கலாம். அவர் அவ்வளோ வல்லமை உள்ளவர் இருந்தார். ஆனாலும் he had love for that people. அந்த ஜனங்கள் மேல மனதுருகி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறாரு. ஆமென். நாமும் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட காலகட்டம்? திறப்புல நிற்க வேண்டிய காலகட்டம். ஆமென். சபையாக, தனிநபர்களாக திறப்புல நிற்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, நான் வேகமாக போகிறேன். மூன்றாவது, இது எப்படிப்பட்ட காலம் என்றால் தெய்வீக தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிற காலம். தெய்வீக தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிற காலம். இந்த உலகத்துல வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 29:18, தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? சீர்கெட்டு. where there is no vision, அந்த வார்த்தை விஷன் என்ற வார்த்தை, மக்கள் சீர்கெட்டு போவாங்க. they will perish. உலகத்துல 4 வித கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. 4 types of people are there. Number 1, தரிசனமே இல்லாதவங்க.
they have no vision for their life. வாழ்க்கை குறித்து ஒரு தரிசனமும் கிடையாது. அவர்கள் எதற்குமே பிரயோஜனப்பட மாட்டார்கள். அது ஒரு குரூப். ரெண்டாவது குரூப் எப்படின்னா, நிறைய தரிசனம் இருக்கும், ஆனா ஒன்லி பேச்சில் மட்டும்தான் இருக்கும், செய்கைகள் என்ன பண்ணாது, இருக்காது. நிறைய பேச்சுவோம், இங்க காது கிளி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஆனா ஒன்லி டாக் நோ வாக். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க என்ன, ஒன்லி டாக், சொல்லுங்க, ஒன்லி டாக் நோ வாக். ஓகே, அது ஒரு கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு, இவங்க வந்து அச்சீவர்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க ஜென்ரலா நீங்க எடுத்து வேர்ல்டு லெவல், ஐ மீன் எடுத்து நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. மூணாவது லெவல் அச்சீவர்ஸ். இவங்க வந்து பேசுவாங்க, செய்வாங்க. ஓகேங்களா? தரிசனத்தை பெற்றுக்கொண்டு பேசுவாங்க, பேசவும் செய்வாங்க, செய்யவும் செய்வாங்க. நான் ஜெபிக்கிறேன் நம்ம எல்லாருமே அந்த கூட்டத்தில் இருப்போமாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுவோம், தரிசனத்தை பேசுவோம், தரிசனத்தை செயல்படுத்துவோம். ஆமென். அது மாத்திரம் இல்லை, கடைசியாக இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. இவர்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்வார்கள், பேசுவார்கள், செய்வார்கள். அதோட நிப்பாட்ட மாட்டாங்க, மற்ற தரிசனம் உள்ளவர்களை உருவாக்குவார்கள். அது வந்து எப்படின்னா சொல்லுவோம், நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, மெட்ராஸ் ஐயா பார்த்து இருந்துக்கோப்பா, பார்த்துட்டே இருந்தா அது உனக்கு என்ன பண்ணிடும், வந்துடும். அது என்ன பண்ணும், அது இட் ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை தான். இவன் தரிசனம் உள்ளவனா இருப்பான், செய்கிறவனா இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகிடுவான், தரிசனம் உள்ளவர்கள் அவங்களும் செயல்படுத்துறவங்க என்ன பண்ணுவான், மாற்றி விடுவான். நான் விசுவாசம் இந்த கடைசி நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட மக்களாக நம்ம இருப்போம். தரிசனம் பெற்றுக்கொள்ளணும், தரிசனத்தை பேசணும், தரிசனத்தை செயல்படணும், இன்னும் அநேகரை தரிசனம் உள்ளவர்களாக உருவாக்கவும் வேண்டும். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில தரிசனம் வந்துச்சு. இதையும் சொல்லிடுறேன், தரிசனம் வந்துச்சுன்னா பிரச்சனையும் சேர்ந்து சில டைம் வரும். thought about Joseph, யோசேப்பு குறித்து யோசிக்கும் பொழுது, யோசேப்போட தரிசனத்தை அவங்க அப்பாவே என்கரேஜ் பண்ணல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் அது. அவங்க அப்பாவே, என்னப்பா நீ சும்மாரு, நீ நம்ம எனக்கு தமிழில் பேச வச்சுக்கோங்க, மதுரை பாஷை தான் வரும் எனக்கு, ஓகேங்களா, மேனேஜ் பண்ணிக்கோங்க, சும்மாரு, அடி வாங்கியே சாகாத அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட்? நீ பாட்ட உன் வேலையை என்ன பண்ணி நீ பார்த்துட்டு இரு. ஜேக்கப் did not encourage Joseph's vision. ஓகே, சில டைம் வாழ்க்கையில் தரிசனம் வரும்போது சில பேர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை விட்டுறாதீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க கர்த்தரின் ஜெபத்துல பெற்றிருப்பீங்க பாருங்க, அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே கொதிச்சிட்டு இருக்கும். நீங்க போய் பிரசன்ட் பண்ணுவீங்கல்ல, பலூன்ல காத்து பிடிங்கி விட்ட மாதிரி சில டைம் என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் நடக்க வேண்டாம் போயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஊழியத்தில் சேர்த்தா சொல்றேன், நான் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றேன். ஆமென். Sometimes people won't encourage you in your vision, but if you know that is from God, don't give up on that vision. Amen. Number 2, சில டைம் ட்ரீம் கில்லர்ஸ் சில பேர் இருப்பாங்க. தரிசனத்தை கொலை செய்கிறவர்கள் சில பேர் இருப்பார்கள். அவர்களை பார்த்தும் நீங்க சோர்ந்து போகாதீங்க, அவங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை தூக்கி எங்க போட்டாங்க, ஃபர்ஸ்ட் போட்டு அடிச்சு குழிக்குள்ள போட்டாங்க. they literally were killing. நம்முடைய பார்வைக்கு எப்படி பார்க்கலாம், they were killing a vision. ஒரு தரிசனத்தை கொல்றாங்க அவங்க. ஏன்னா அவனை குறித்து கர்த்தர் வச்ச தரிசனம் பெரிய தரிசனம், இன்டர்நேஷனல் தரிசனம். சும்மா நேஷனலோ லோக்கலோ இல்ல, இன்டர்நேஷனல் தரிசனம். ஆனா அந்த தரிசனத்தை குழிக்குள்ள புதைச்சலாம் ட்ரை பண்றாங்க. The brothers tried to kill the dream. போத்திஃபர் உடைய வைஃப், போத்திஃபருடைய மனைவி, அவள் முயற்சி செய்கிறாள். யோசேப்பு வந்து அந்த பாவத்தை செஞ்சுட்டு அழகா மறைச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் ஆனா அவன் தரிசனம் மங்கி போயிருக்கும், அவன் தரிசனம் கெட்டு போயிருக்கும். அந்த அம்மாவும் கொலை பண்ண பார்க்குது, தரிசனத்தை முடியல, தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அங்கேயும் எவ்வளோ காரியங்கள், அங்கேயும் அவனுடைய தரிசனத்தை அவன் இழந்து போகவில்லை. வாழ்க்கையில் சில டைம் தரிசனத்தை கொல்றதுக்குன்னே சில சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அதே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவனாக அவர் இருக்கிறார். அவர் கொடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலகட்டத்தில் நம்ம தரிசனம் பெற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்க பிசினஸ் குறித்து ஆமென் பெரிய தரிசனம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக. ஆமென். நிறைய யங் பீப்புள் இருக்கிறீங்க. ஆமென். உங்களுடைய கரியரை குறித்து ஒரு பெரிய தரிசனம் உங்களுக்கு இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், ஆபிரகாமுக்கு 75 வயசுல தான் அழைப்பே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தரிசனம் வருது அவனுக்கு.
மோசேக்கு 80 வயசுல ஆண்டவன் அழைக்கிறாரு, நீ வாப்பா, நீ போய் நீ மக்களை போய் எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு. பாருங்க, ஏன் அது வயசு சொல்றேன்னா, சில பேருக்கு என்னோட வயசுலாம் ரொம்ப ஆயிடுச்சுங்க, இனிமேல் நமக்கு என்ன தரிசனம், இனிமேல் எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டேன், நான் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க விளையாடுறத பார்த்துட்டு அப்படி நான் போயிட்டே இருப்பேன். சொல்லவே சொல்லாதீங்க. ஆமென். உங்களுக்கும் தரிசனம் இருக்க வேண்டும். Vision, you don't, there is no age bar to vision. தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு வயசு என்பது ஒரு தடையாக இல்லவே இல்லை. as long as you have vision, you will keep running. எவ்வளோ தரிசனம் இருக்கோ அவ்வளோ நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்டடி சொல்லுதுங்க. ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, ரிட்டையர்ட் ஆனவங்களை எடுத்து ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தாங்களாம். இந்த ரிட்டையர்ட் ஆகிட்டு சில பேர் என்ன பண்ணாங்களாம், அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு சும்மா உட்காந்தாங்களா பார்த்தீங்களா, 3 வருஷம் தான். ரிட்டையர்ட் ஆகி 3 வருஷத்துல எனக்கு இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உட்காடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஹெல்த் பிரச்சனை வருது, மைண்ட் பிரச்சனை வருது, நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கிறது. இதே இது ரிட்டையர்ட் ஆகிட்டு இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க, ஓடிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல திடகாத்திரமா 80 வயசா இருந்தாலும் ஓடிட்டே இருப்பாங்க. ஆமென். திஸ் இஸ் a real study that was done. So தரிசனம் உள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ஆமென். ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப சில இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் பார்த்தேன். இந்த ஊர்லயே இப்போ KFCலாம் வந்துருச்சுல்ல, விருதுநகர்ல வந்துச்சு, சிவகாசியில் என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு. இந்த KFC ஆரம்பிச்ச ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் சாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு எப்போ இந்த ஐடியா வந்துச்சுன்னா, அவர் வாலிப வயசுல இருக்கும்போது வரல, அவர் வந்து அந்த வயசு எழுதி வச்சு 65 வயசுல தான் என்ன பண்ணார், அவர் KFCவே என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார். இப்போ உலகம் முழுசா இருக்கா, இல்லாத நாடு இல்லை. விருதுநகர்ல இருக்கு, ரைட், சிவகாசியில இருக்கு, இந்தியாவுக்குள்ள எத்தனையோ இடங்கள்ல, அமெரிக்கால ஆரம்பிச்சது இங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த எந்த வயசுல அவருக்கு அந்த தரிசனம் வந்துச்சுன்னா, he was 65 years old. மெக்டானல்ட்ஸ்னு இன்னொரு கடை இருக்கு இதே மாதிரி, அது ஆரம்பிச்சவர் எத்தனை வயசு பார்த்தீங்கன்னா 54 வயசுல தான் அந்த அவருக்கு அந்த தரிசனம் வந்துச்சு. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், எனக்கு வயசாயிருச்சு, இனிமேல் என்னை கர்த்தர் பயன்படுத்த முடியாதுன்னு யாரும் வாயை திறந்து சொல்லவே சொல்லாதீங்க. ஆமென். இது தரிசன வயது ஆயிருந்தாலும் இது தரிசனத்தை பெற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்திற்காக எழும்பி நிற்கிற காலங்களாக இந்த காலங்கள் இருக்கு. ஆமென். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். I think we are out of time. இது எப்படிப்பட்ட காலம் என்றால், ஆமென், இது தூசியை உதறிவிட்டு, ஆமென், அதை தள்ளிவிட்டு எழும்புகிற காலம். It's time to rise up. இது எழும்புகிற காலம். திருச்சபையாக எழும்ப வேண்டும், தனிநபர்களாகவும் எழும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நான் எழும்ப சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேல்ட்ட சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்களேன். 6. Please read from verse 6. I'll finish with this. Verse 6. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னவென்றால், இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தரிசனம், இந்த எழும்புகிறது எல்லாமே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இது ஆகும். ஆமென். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. இப்ப இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அப்படின்னா அவன் கையில ஆரம்பிச்சதை அவன் கையில ஆண்டவர் முடிக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்க மூலமா ஆரம்பிச்சதை உங்கள் மூலமாகவே உங்கள் வழியில அவர் முடிப்பார். அல்லேலூயா. இப்படி இருக்கணும். நான் எனக்கு நியமிச்சதை முடிக்காம இந்த உலகத்தோடு நான் போக போறது கிடையாது. I am not going to leave this world till what God has promised in my life has been accomplished. Amen. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, ஒரு வீர விசுவாசம் நாம் எல்லாருக்குள்ளும் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதாங்க இந்த காலகட்டத்தை அறிந்து, ஆமென், வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். ஸோ விசுவாசிகளை, நீங்களே உங்களை வந்து ஒண்ணுமே இல்லை, நான் சாதாரண டப்பா கேஸ் அப்படிலாம் யாருமே உங்களுக்கு பார்க்கவே பார்க்காதீங்க. Amen. You are called by God.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே என்று வாசிச்சோம் அல்லவா? நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. ஏமே, நீங்க எத்தனையோ சபை இருக்க எங்கேயோ இருந்திருக்கலாம். ஆனா இந்த சபையில் ஆண்டவங்களை அங்கமா வச்சிருக்கிறாருன்னா, இந்த சபையில உங்களை வைத்து செய்ய வேண்டிய சில தெய்வீக திட்டங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். சோ இந்த இடத்துல நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக, வேறொன்றவர்களாக நின்று கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்க எழும்பி கட்டுங்க. ஆமென். தரிசனம் உள்ளவர்களாக எழும்பி கட்டுங்க. தூசியை உதறி தள்ளிவிட்டு எழும்பி கட்டுங்க. கர்த்தர் உங்க மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எழும்பி நிற்போமா கர்த்தருடைய பிரசன்னத்துல? எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். Just please stand. We'll pray and finish. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Father. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த நேரத்தில் நீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என்னை குறித்து நீர் என்ன செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். What is your plan for me Lord? ஆண்டவரே நான் அதை அறிந்து அந்த அழைப்பிலே நடக்க என் அர்ப்பணம் செய்கிறேன் என்று நீங்க சொல்லணும். உங்க தரிசனத்தை இழந்து இனிமேல் என் வாழ்க்கை முடிஞ்சுங்க, I have lost my prime, என்னுடைய பிரைம் டைமை நான் முடிச்சிட்டேன், இனிமேல் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற நாட்கள் இல்லவே இல்லை. ஆண்டவர் என்னை குறித்து நீங்க திட்டம் வச்சிருக்கிறீங்க. இதை திருச்சபையில நீங்க ஒரு அங்கம், என்னை ஒரு அங்கமா நீங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு எல்டரா நீங்க வச்சிருக்கிறீங்க, ஒரு விசுவாசி நீங்க வச்சிருக்கிறீங்க. What is your plan for me Lord? Amen. அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாலை வேளை அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு Amen. ஒரு மன நிறைவோட, ஒரு புதிய ஆரம்பத்தோட, ஒரு புதிய ஒரு புஷ் ஓட இந்த இடத்தோட நீங்க கடந்து செல்லுங்க. Thank you Jesus. Thank you Jesus. எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. தங்களை குறித்தே வச்சிருக்க தவறான மன வரைபடங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் நிர்மூலமாய் போவதாக. ஆமென். நீங்க சபையில வந்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்காக ஆண்டவங்களை திருச்சபையில வைக்கல. ஆமென். வாரம் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போறதுக்காக திருச்சபையில ஆண்டவங்களை வைக்கல. ஆமென். இந்த நாள் முதல் நீங்கள் எழும்பி செயல்படுவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். இங்க விருதுநகர்லயோ, சிவகாசியிலயோ, திருத்தங்கல்லையோ, ஆமென், சாட்சியாபுரத்திலயோ, wherever you are, ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிகளாக இருக்க போகிறீர்கள். அர்ப்பணிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. Lord, I don't want to be simply sitting, Lord. I want to do something for you. இந்த காலகட்டத்தை அறிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க அர்ப்பணம் செய்கிறேன் சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி அர்ப்பணம் செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் சோர்வு வரதான் செய்யுங்க. சில டைம்ல நம்ம தடுக்கி விழுந்திருப்போம், சில கால்கள் சறுக்கி இருக்கும். ஆனா இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல மறுபடியும் அர்ப்பணம் செய்யுங்க. Surrender your life again. Amen. சில ஹர்ட் வாழ்க்கையில இருக்கும். சில பேர் இப்படி சொல்லனால காயப்பட்ட இனிமேல் ஊழியம் செய்ய போறது சொல்லிருப்பீங்க. இல்ல, அந்த காயங்கள்லாம் தள்ளி வச்சிருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறாரு. கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறாரு, ஒரு புது கிருபையை கொடுக்கிறாரு, ஒரு புது அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. ஆமென். ஹalleluya. எழும்புங்க. நீங்க எழும்புகிற நேரம் இது. நீங்கள் எழும்புகிற நேரம் இது. மக்கராஷா சாலா மஹாந்தோரோபோ. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு பிசினஸ் கொடுத்ததே ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக, ஒரு தெய்வீக திட்டத்திற்காக. ரமா ஷல்பனா ஹாந்தோரோபோ செகேலேபே லேமா ஹாந்தரா செகேரே. அந்த சோம்பலை தள்ளிவிட்டு எழும்புங்க. ஆமென். அந்த சோர்வை தள்ளிவிட்டு எழும்புங்க. ஆமென். அந்த கண்ணீரை தள்ளிவிட்டு நீங்க எழும்புங்க. Rise up again for Jesus. Rise up again for the kingdom of God. Rakamala Santorobo Lema Ragadiria Toloboro Sekerebe. ஒவ்வொரு மேல் ஒரு அக்கினி ஊற்றப்படுவதாக, ஒரு தெய்வீக அக்கினி இறங்குவதாக. ஆமென். பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஓ, இந்த இரவு வேளையில ஒவ்வொருவர் மேலும் ஆமென், a fresh anointing, a fresh anointing. Lema Rada Nama Shelkere Mahatara Mahatorobo. எல்லா பயங்களும் நீங்கட்டும், எல்லா பயங்களும் நீங்கட்டும், எல்லா பின்வாங்கி போகிற எண்ணங்களும் மாறட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. ஓ, எழும்பி பிரகாசி மகனே, எழும்பி பிரகாசி. இது உன்னுடைய நேரம். கர்த்தர் உனக்கென்று குறித்து வைத்திருக்கிற நேரம். ரேமல் மனமா ஹசகரபா ஹந்தரோபோ. Lord, rise up these little ones, Lord. Rise up these young ones, Lord. Rekal mana hantarama hantorobo. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. என்னால முடியாது
எங்களால முடியாது இனிமேல் நாங்கள் சொல்ல போறது கிடையாது. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு. தீமோத்தேயை போல நான் ஒரு வாலிபன் தானே, ஜெரமையா போல ஐ அம் யங், நான் ஒரு சின்னவன் தானே அப்படி நீங்க சொல்ல போறது கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் வல்லமையும் தொழிந்த புத்தியுள்ள ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க தாயின் கற்பத்திலே பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்க மேல உள்ள அழைப்பு பெருசு. இந்த காலகட்டத்தை அறிந்து அண்டர்ஸ்டாண்ட் த டைம்ஸ். இசக்கார் புத்திரரை போல இது எழும்புகிற காலம், எழும்புகிற காலம். 2 கரங்களை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு கரத்தை பிடிக்கிறதற்காக நன்றி அப்பா. உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரங்களை நீ பிடிக்கிறதற்காக நன்றி, நன்றி. Thank you for taking hold of each of these hands, Lord. Rama shalbana handoro sekere mahantorobo. உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆவியின் வரங்கள் அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. ஓ, உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் ஒவ்வொரு அனல் மூட்டி எழுப்பப்படுவதாக. ரேமானா கசதலா மஹந்தரோபோ. Thank you Holy Spirit. இது அப்படியே செய்ய போறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். இது மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். நிறைவான ஜெபத்தையும் இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து விருந்தினர் ஏலிம் திருச்சபையினுடைய சீனியர் பாஸ்டர், ஆமென், பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபத்தை ஏறெடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக, இந்த முன்குறிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்பா. உம்முடைய அருமையான ஊழியக்காரர்களை நீர் கொடுத்த அருமையான தரிசனத்தின்படி இந்த இடத்துல ஒரு நல்ல கிளை சபையை இன்று முதல் ஸ்தாபிக்கும்படியாக நீர் இறங்கி வந்து அருமையான கிருபை நிறைந்த வார்த்தைகளை நீர் அருளி செய்ததுக்காகவும் உம்முடைய பிரசன்னத்தை தந்து உறுதிப்படுத்தினதுக்காகவும் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான சகோதரி அவர்கள் ஊழியக்காரம்மா சொன்னது போல ஆண்டவரே அப்பா, உத்தமமான ஜனக்கூட்டம் இந்த சபையிலிருந்து எழும்பட்டும் ஆண்டவரே. விடியற்காலத்தில் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு ஒப்பான யவ்வன ஜனம் உனக்கு பிறக்கும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அப்படிப்பட்ட யவ்வன ஜனம் இங்கே பிறக்கும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒரு தெசலோனிக்கா பட்டணத்து சபையை போல ஆண்டவரே, பிலிப்பு பட்டணத்தின் சபையை போல ஆண்டவரே, இந்த சபை ஓங்கி வளர்ந்து நல்ல மாதிரியான சபையாக இருக்கும்படி உதவி செய்வீராக. கர்த்தருடைய வல்ல கரம் இந்த சபையோடு நீர் மத்திய வானத்திலே வரும் வரை இந்த சபையோடு ஊழியர்களோடு இருந்து ஜெயம் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லைகளை பெரிதாக்குவீராக ஆண்டவரே. உமது கரத்தில் கொடுக்கிறோம். இந்த திருச்சபைக்கு விரோதமாக எந்த ஒரு மனுஷீக பிசாசிக வல்லமைகள் எழும்பவே முடியாதபடி ஜெகோவா நிசியின் கொடி ஓங்கி பறக்கட்டும்பா. என் சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே இவர்களுக்கு துணையாய் இருப்பீராக. காத்துக்கொள்ளும், பெரிய காரியம் செய்யும். மீட்பெரும் கர்த்தர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு ராஜா வருகிறவரை மாறாதிருந்து காப்பதாக. அல்லேலூயா.